ஹலோ ஆல், வெள்ளிக்கிழமை ஆனாலே வீட்டில் சாம்பார் வச்சிடலான்னு தான் தோணும். ஆனால் எந்த காயுமே இல்லை. செவ்வாய் வெள்ளினா தெருவுக்கு ஒரு தாத்தா ஃப்ரெஷ்ஷாக கீரை கொண்டு வருவாங்க. அந்த தாத்தா கிட்டேயே ஒரு கட்டு தண்டு கீரை வாங்கிட்டேன். அதை வச்சு தான் இன்றைக்கி சாம்பார் ரெடி பண்ண போகிறேன். முன்னமெல்லாம் கீரை வாங்கும்போது கொஞ்சமாச்சும் மண் இருக்கும். இப்போ வரும்போதே நல்லா க்ளீன் பண்ணி தான் கொண்டு வர்றாங்க. இருந்தாலும் நம்ம திருப்திக்காக இன்னொரு வாட்டி அதை க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கீரை சாம்பார் செய்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துட்டு கீரை நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிட்டு நம்ம தனியாக துவரம் பருப்பும் காயப்பொடியும் சேர்த்து வேக வச்சுருந்தோம். அந்த பருப்பையும் சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு இறக்கிற வேண்டியது தான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் பொரிச்சு சூப்பராக லஞ்சு சாப்பிட்டாச்சு. நேற்று கொஞ்சம் கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் ஒரு 100 ரூபாய் பேக்கெட்டில் எல்லா ஸ்பைசஸும் மிக்ஸ் ஆகிருந்தது. அதை அப்படியே லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணோன்னா கரம் மசாலா ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதையும் அப்படியே ரெடி பண்ணி வச்சாச்சு. சுடிதார் தைக்கலான்னு கொஞ்சம் காட்டன் மெட்டீரியல் வாங்கி வச்சுருந்தேன். சாயந்தரம் அதை ஸ்டிச் பண்ண கொண்டு கொடுத்தாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம்.